என்னது நாராயணன் பிறப்பு இல்லை என்றால் தும்சிங்காசூர சம்காரம். தும்சிங்காசூரன் சம்காரம் வதம் என்று சொல்லலாம். ஒரு அற்புதமான நாடகத்தை இந்த பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நாடகத்தை அரங்கத்தில் மேற்கொண்டார்கள். நாடகத்திலே நான் யாரடா, என் பேர் என்ன, என் பிறப்பு, தர்பாராக வந்திருக்கிறேனே, என் பேர் என்ன சொல்லித்தான் ஆகணுமா? சம்பளம் வேணா சொல்லு, இல்லன்னா புரியாதலை உருவிட்டு போங்க. பசங்க எடுக்கறாங்க. எனக்கு ஏதற அந்த சவுண்ட் இதோ புரியாதல. ஓ பிள்ளையாண்டல எதுக்கு? புரியாதோட இல்ல. புரியாதல. ஓ பிள்ளையாண்டலியா? சொல்ற புடி புடிட்டு. ஆறுடா. நான் யார்? யாரு? என் பெயர் வீராதி வீரன். வீராதி வீரன் திக்கெங்கும் போட்டிட சொல்றான்னா என்னடா, திக்கெங்கும் போட்டிட கண்டவர்கள் கலங்கி ஓடணும், பார்த்தவர்கள் பயந்து ஓடணும், அந்த வியாபாரம் அஞ்சு நடுங்க வேண்டும். அந்தர வியாபாரம் ஓவரம் வியாபாரம் என்ன கண்ட அஞ்சு நடுக்கணும். பார்த்தா எனக்கே நடக்குதா இருக்குது. அப்படியா பட்ட
மண்டல புகழ்பெற்ற பலையாளி என் பெயர். ஏய், அப்படி இப்படி போன்றாத கல்லெடுத்து அடிச்சுடுவானுங்க. அப்படியாப்பட்ட என் பெயர் அரக்க குணத்தில் பிறந்தற்ற இறக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்தவன். அகண்ட மார்புகள், நீண்ட கரங்கள், உருட்டு கால்கள். ஓய் ஓய் என்ன காலு? உருட்டு உருட்டு உருட்டு. நைட்டு தான் உருட்டு காலு. முரட்டுதனமும் மூர்க்க குணமும் கோர வடிவத்தோடு பிறந்தவன் என் பெயர். ஓய் 1000 சிரம். 1000 சிரம். என்ன சிரம்? 1000 சிரம் அப்படின்னா என்ன? பண்ணிட்டல. அட கூடு எங்கடா இருக்கு? நிலத்துல. ஏய் ஓய் 1000. ஏய் அரண்ட பையன். ஏய் ஓகே போடு. சிரம். எத்தனை சிரம்? 1000 சிரம். 2000 கரங்கள். 2000 கரங்கள். அப்படின்னா என்ன? 2000 கையு. ஆமா 1000 சிரம். சிரம் என்றா தலை. அப்படி அப்படியாப்பட்ட என் பெயரோ வீராதி வீரனோ வீராதி வீரனோ. பாருங்க என்ன நடந்தது. ரெண்டு பக்கம் சுரன் 33 கோடி ராவரகன் 48 ரிசுமார்கள். கிண்ணர் கிரட சித்தி வித்தாதிகள் சகல தேவர மூவர யாவர என்ன கண்டு அஞ்சு நடுங்கணும். விண்டல மண்டலம் என்ற நடுங்க கஜி திருவிழிகள் பொறி பிறக்க. இது வரைக்கும் சொன்னா அதுக்கு என்னது அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். விண்டலம் மண்டலம் என் திசை நடுங்க சொல்றா. 33 கோடி தேவர்கள் தேவர மூவர என்ன கண்டா இவன் சஸ்தி கட்ட புட்டா. இவன் இருக்கட்டும். எங்க தம்பி இன்னொருத்தர் இருக்கிறான். அவனை கூட்டு வர மாதிரி சொட்டுல. யாச்சு ஊத்துக்கா என்னத்துக்கு யாச்சு ஊத்துக்கா. காலையில இப்படி ஆட்டோட என்னடா ஆட்டு மனசுல வாக்கா. நீ பத்தனா வந்து அவன் உட்கார புள்ளி அனுப்பிடுறான். எங்க அம்மா என்ன கலந்துக்கா ஓட்டி பத்து விட்டான். ஒண்ணு கொடுத்துக்கிறேன். பையன் பாவம் 1000 சிரம் 2000 விரமடித்த என் பெயரோ துஞ்சிக்காசூரே. இல்ல வந்தாத்த ஆகணும். 2500 வேஸ்டா போகுது. என் பெயர் துஞ்சிக்காசூரனா இருந்தாலும் என்ன கெட்டவர்கள் யாரு? அவரெல்லாம் என்னத்தை புடிச்சு விட்டாருன்னு சொல்லி இத்த சோடு தான் எடுத்துட்டு வரேன். அப்படியே புடத்தல் கொடுத்துட்டு டெம்போ அதுவும் 5000 வாடகை வேற. நடந்து வர மாட்டியா? மரத்துக்கப்பா வந்து பாதுகாத்து வந்து போட்டுக்கிறோம் பாரு. சரி இருக்கட்டும். யாரு அவர் இருந்தாலும் என்ன கெட்டவர்கள் யாரு?
சத்தம் வரக்கூடாது. மிச்சர்தான் திங்கிறேன். என் பெயர் என்ன? என் பெயர் என்ன? எல்லாத்துக்கும் நல்ல தம்பி, நான் என்ன சொல்றேன், நல்ல தம்பி ஓடியா. என் பெயர் துன்சிங்காசூரன். என்னை பெற்றெடுத்த தந்தை கிருதவீரியன். 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 என்ன வெளி? கிருதவீரியன். இப்படி சொல்லக்கூடிய நான் இருவருக்கு பிறந்து என் பெயர் துன்சிகாசூரனாக இருந்தாலும் என் நாடு என் மாலையட்ட மங்கை. ஏய், எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. உங்களுக்கு கால தூக்கம் யாரு? என் மனைவி யாரு? என் நாடு என் நாட்டுக்கு சொந்தக்காரன். என் நாட்டின் பெயர் என்ன? என் மனைவி எப்படியாப்பட்டவள்? அவள் யார் தெரியுமா? என்னமா வந்தாங்க கத்திட்டு போயிட்டாங்க இல்ல அப்படின்னு தேவனா வாங்க என்ன சொல்ற ஆமா எங்கேயுமே இந்த நாடகம் சாமி எங்கேயுமே ஆரம்பம் சாமி
அதனால பொறுமையா இருந்தாதான் கதையினுடைய விளக்கம் தெரியும். எப்படி ஆரம்பம் எப்படி முடிவு எப்படி அப்படின்னு கவனித்தாதான் கதையினுடைய விளக்கம் தெரியும். அது எப்படி பிறக்கிறாங்க, ஏன் எதனால பிறக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு விளக்கம் புரியணும்ல. அன்பா, என் நாடு, என் மனைவி, அவள் பெயர் என்ன தெரியுமா? என் மனைவியோ சந்திரலோசை. என்ன லோசை? சந்திரலோசை. எத்தனையோ தோசை பார்த்திருக்கிறேன். ஆமா, முட்டை தோசை பார்த்திருக்கிறேன், சாதா தோசை பார்த்திருக்கிறேன், அதெல்லாம் சந்திர தோசை. ஏய் சந்திரலோசை. லோசை இது வந்து மித்தத்துக்கு மேல போனது அனுபவம். சந்திரலோசை. என்ன ஓசை? சந்திரலோசை. அப்படி திருமணம் செய்து நான் என் நாட்டில் இருக்கிறேன். என் நாட்டின் பெயர் என்ன? என் நாட்டுக்கு சொந்தக்காரன். இவ்வளவு தீரம் இருந்து ஆங்கில புத்தகம் இருந்து 1000 சரம் 2000 கரம் சாதாரணமா நினைச்சுக்காத. அப்படியாப்பட்ட பலஜாலி தும்சகா சூரனா இருந்தாலும் என் நாடு பட்டணமா 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 அயோத்தியா பட்டணமா. கொஞ்சம் துடி தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குன்றோம். என் நாடு மகிழ்ச்சிமதி பட்டினம். என்ன பட்டணம்? மகிழ்ச்சிமதி பட்டினம். ஆமா, மகிழ்ச்சிமதி பட்டணத்தை ஜகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய என் பெயர் தும்சகா அசுரனாய் இருந்தாலும் இன்று எதற்காக வந்தேன்? என்ன காரணம்? என்ன காரணத்துக்காக? என்ன மயிருக்கு வந்தா? என்னடா கேட்க மாட்டேன். என்ன காரணத்துக்காக வந்தான்? என்ன காரணத்துக்காக? ஏனை முதல் எறும்பு கடை 84 லட்ச ஜீவங்களை படைக்கப்பட்ட அந்த பிரம்மாவிடத்தை சென்று நான் வர வாங்கணும். மற்ற தேவரிடத்தில் வர வாங்கினா அழிவு உண்டு. என்னது? அழிவு உண்டு. பிறப்பு இருந்தா இறப்பு உண்டு, ஜனனம் ஒன்று இருந்தா மரணம் உண்டு. மற்ற தேவரிடத்தில் வர வாங்கினா அழிவு உண்டு. ஆனா பிரம்மா பழமொழி சொல்லி இருக்கிறாங்க. விளையாட்டு பிள்ளைங்களை வீதியில் விட்டா கூதியில மண்ணல். குழந்தையின் தெய்வம் குணத்தால் ஒன்று. குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, அதுக்கு தெரியாத நாம தான் அப்படி சொல்லி காட்டணும். அப்புறம் என்ன மயிருக்கு பார்த்து கேக்குறேன்? சொல்லணும்டா. சரி, இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நடந்தது. அதனால பிரம்மாவை தேடி நான் கடுமையாக தவமுறைந்து சாகாத வரம், தேகாத உடல், அறிவில்லாத செல்வம், என்னை கொல்லவோ வெல்லவோ யாராலும் அறிவு வரக்கூடாது. அப்படி என்று நான் பிரம்மாவை தேடி நான் வரங்களை வாங்க வேண்டும். சத்திய லோகம் போவதா இருந்தாலும் என் மாலையிட்ட மங்கை, என் தேவியாகப்பட்ட சந்திரலோசை. சந்திரலோசை இருக்கிறார். உன் கணவன் தும்சகா சூரன் அழைத்தார் என்று என் தேவி அதிக சீக்கிரம் அழைத்தவா. அவளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வரம் வாங்கணும் போகணும். சரி, எங்க போகணும்? வரம் வாங்கறது. வரங்களை வாங்கி வர வேண்டும். வரங்களை வாங்கறதுக்கு போய் வருஷமா போய் வா. தும்சகா சூரனாகப்பட்டவன் தன் மனைவியாகப்பட்ட சந்திரலோசையை அழைக்க இப்பொழுது சந்திரலோசர் வருகிறார். அவரால் மற்ற பொறுமையாக